சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. முக்கியமாக பெரும்பான்மை நிரூபிக்கணும். நாம பதிவு செஞ்சுட்டு இருக்கிற நாளுக்கு அடுத்த நாள் பெரும்பான்மை நிரூபிக்கணும் சட்டப்பேரவையில். பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவர் இனிமேல் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. தானாகவே எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் 30 பேரும் 32 பேரை வச்சுக்கிட்டு சண்முகம் வந்துகிட்டு இருக்காரு. அவரு நான் ஆதரவு கொடுக்குறேன்றாரு. பெரிய மெஜாரிட்டியில் அது வந்து அதிமுக வரலாறு முடிந்து விட்டது. திரு விஜய் வரக்கூடாது என்பதற்காக திமுக அதிமுக ஒன்றிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமியை புதுசா ஒருத்தர் வந்தது இதே 3வது ஆள் வந்துட்டானே, அவனை ஒழிக்கணுன்றதுக்காக நீங்க கூட்டு சேர்றீங்களா? முக்கியமாக திரு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்பாக திரு திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூட திமுக எவ்வளவு அரசியல் எவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு போயிருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லாத 2 சீட்டு இருக்கிறவனுக்கு இந்த நாட்டுக்கு தலைமை முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொன்ன பேரம் பேசுனா அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்காங்க அவங்க. அதுதானே முக்கியம். அவருக்கு அந்த தகுதி இருக்குதானே? எந்த தகுதி வந்து என்ன தனிப்பட்ட தகுதியை கேட்கக்கூடாது. மக்கள் ஆதரவு என்ன இருக்குன்றது தான். வணக்கம் ஆகாய நண்பர்களே. முதலமைச்சர் விஜயின் தொடக்கம் சரியாக இருக்கிறதா? அதிமுக ஆதரவு அளிக்குமா, பிளவு விடுமா? இதை பற்றி பேசுவதற்காக முன்னாள் எம்எல்ஏ அரசியல் விமர்சகர் திரு திருச்சி சவுந்தரராஜன் நம்மோடு நினைக்கிறார். வணக்கம் திரு திருச்சி சவுந்தரராஜன். முதலமைச்சர் திரு விஜயோட பாதை தொடக்கம் எப்படி இருக்கு? நல்லா அருமையாக இருக்குது. அவருடைய பட்டம் இப்போ 4ஆம் தேதிக்கு பிறகு, 4ஆம் தேதிக்கு முதல்ல கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து, கட்சியினுடைய தொடக்க விழான்னு கரூரில் ஆரம்பிச்சதுலேருந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிட்டு வர அனுபவங்கள் அதுலேருந்து அவருக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. அதோடு இந்த 4ஆம் தேதி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிற்பாடு அவர் பட்ட துயரங்கள், கஷ்டங்கள், அதுக்காக அவர் பாடுபட்டது, இதெல்லாம் அவருக்கு பெரிய அனுபவங்கள். அதாவது பல வருஷங்களுக்கு தர வேண்டிய அனுபவங்களை இப்போ குறுகிய காலத்தில் அவருக்கு கொடுத்துருக்கு. அதனால் அவர் அதை முன் வச்சு தான் அவர் எல்லா காரியங்களையும் இப்போ எல்லா கட்சிகளோடைய அரசாங்கம் என்பது எல்லாருக்குமானது, எல்லா கட்சிகளுக்குமானது, எல்லா மக்களுக்குமானது என்கின்ற அளவில் எல்லாரையும் போய் சந்தித்து அவங்களுக்கும் ஆனது தான் அப்படின்ற மாதிரி பார்க்குற அந்த முறை இருக்குது. உண்மையிலே எல்லா கட்சி தலைவர் சந்திக்கிறாரு, எல்லா கட்சியிலும். அண்ணாவும் அதே அண்ணா அதை தான் பண்ணார். அண்ணா வெற்றி பெற்ற உடனே போய் பெருந்தலைவர் காமராஜரை பார்த்தாரு, பக்தவச்சலத்தை பார்த்தாரு, தந்தை பெரியாரை போய் பார்த்தாரு. இப்படி முக்கியமானவங்களாம் பார்த்து அவர் வந்து எல்லாருக்குமான அந்த பண்பை வளர்த்தார். அதே பண்பு இப்போ நம்முடைய விஜய்கிட்டையும் இருக்கிறத பார்த்து நான் உண்மையிலே பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனடி அறிவிப்புகளாக சொன்னது, அது முதல்ல பதவி ஏற்றதும் முதல் கையெழுத்த 200 யூனிட் இலவச மின்சாரம், அதுக்கப்புறம் டாஸ்மாக் கடைகளும் குறைக்கப்பட்டிருக்கின்றன, கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் இவருக்கு அருகில் 500 மீட்டருக்கு அருகில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன. இதன் மூலம் டாஸ்மாக் கடைகளை மூடி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சாத்தியம் இல்லை. இதன் மூலம் மட்டும் எல்லா கடைகளையும் மூட முடியாது. ஒரு கடை இல்லைன்னா இன்னொரு கடைக்கு போவோம். அந்த போகிற எண்ணத்தை மாற்றுவதற்குரிய வேலைகளை இவங்க செய்யணும். அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு இந்த கடைகளை எடுத்தால் என்ன விளைவு, எடுத்ததும் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன பரிகாரம், எடுக்காவிட்டால் என்ன இது அப்படின்றதெல்லாம் நல்ல தீவிரமாக ஆராய்ந்து, இந்த கடைகள் இருக்கிறதுனால எந்த விதமாக மக்கள் வந்து புதுசாக இளைஞர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆய்வு செய்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடுற வகையில் ஒரு ஏன்டா குடி நோயாளிகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் குடிச்சு ஆகணும், அதுக்கு எதாவது பர்மிட் சிஸ்டம் பண்ணி விலையை அடக்க விலை, இது ஒரு குவார்ட்டர் 10 ரூபா 12 ரூபான்றாங்க, அதே விலைக்கு கொடுத்து மாதத்துக்கு 1 யூனிட் 2 யூனிட் கொடுத்து அதை கடைகளாக இல்லாமல் ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை கொடுத்து பண்ணாங்கன்னா குடிகாரர்கள் குறைவார்கள். குடிகாரர்கள் குறையதே ஒரு நாட்டு மக்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு அது ஒரு அடிப்படை தேவை. இல்லைன்னா குடியையும் வச்சுக்கிட்டு என்ன உதவி பண்ணாலும் விஷத்தையும் கொடுத்துக்கிட்டு நல்ல அமிர்தத்தையும் கொடுத்தா என்ன ஆகுமோ அதான் ஆகும். வருமானம் வருது இல்லை வருஷத்துக்கு, அதில் வருமானம் உண்மையான வருமானம் கிடையாதுன்றதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன். உண்மையான வருமானம் 40,000 கோடி வருதுன்றாங்க. ஆனால் அந்த குடி இருக்கிறதுனால இந்த மக்களுக்கு ஏற்படுற துயரங்கள், அவங்க ஹாஸ்பிட்டல் செலவு, ஆக்சிடென்ட்ஸு, இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சம் கோடி அதில் லாஸ் வருது. அதை சொல்கிறதில்ல. அது ஏன் நான் இதுக்கு முன்னால் இருந்த சர்க்கார் அதை சொல்லாததுக்கு காரணம் என்னென்னா, இந்த மது உற்பத்தி நிலையங்களை அவங்களே வச்சு நடத்துனாங்க, அவங்களுடைய நண்பர்களே நடத்துனதுனால
வருவாய் எந்த விதமான செலவும் இல்லாமல் வருவாய் லட்சக்கணக்கான கோடி அங்கே போயிட்டு இருந்தது. அவங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி அவங்க குடும்பத்துக்கு போகிற போது ஒரு 40,000 வருமானத்தை இங்கே காட்டி 1,00,000 கோடி இங்கே செலவாகிறது வெளியில் சொல்கிறது இல்லை. அது ஒரு பெரிய திரைமறைவு வேலைகள் ஏராளமாக இருந்தது. உண்மையில் பார்க்க போனால் ஒரு குடும்பத்தில் குடிக்கிறதுனால எவ்வளோ நஷ்டமோ அதே கஷ்டம் குடியினால் வருகின்ற வருமானத்தினாலும் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. அதை தான் சயின்டிஃபிக்காக திங்க் பண்ணால் இதுதான் உண்மை. இதை அநேகமாக நம்ம விஜய் அதை திங்க் பண்ணி அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை பண்ணி எப்படி குடிகாரர்களை, அதாவது கை கெட்டின தூரத்தில் கடை இல்லாமல் எப்படி குறைக்கிறது, இப்போ இளைய சமுதாயம் குடியை நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அதோடு மட்டுமல்ல, இப்போ கொடுக்குற லிக்கர் உண்மையிலே லிக்கர் இல்லை, அது கெமிக்கலை தண்ணி ஊற்றி கலர் போட்டு தர்றாங்க அப்படின்றது தான் செய்தி. அது விஷத்தை முறித்து தண்ணி போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் உடலுக்கு, உள்ளத்துக்கு, நாட்டுக்கெல்லாம் கேடு. அதிலே எழுதி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவர் மாற்றி கொடுக்கணுன்னா உலகம் உள்ளளவும் அவர்கள் பாராட்டப்படுவார். முக்கியமாக பெரும்பான்மை நிரூபிக்கணும். நம்ம பதிவு செஞ்சுட்டு இருக்கிற நாளுக்கு அடுத்த நாள் பெரும்பான்மை நிரூபிக்கணும் சட்டப்பேரவையில். பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு அவர் இனிமேல் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. தானாகவே எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்ட்டா காரணம் என்ன காரணம்னா, எந்த கட்சிக்கும் கொள்கைன்னு ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு ஆகாயத்தில் கோட்டை கட்டிகிட்டு இருந்தாங்க, அடித்தளம் இல்லாமல் போச்சு, தானாக அது பண்ணி பிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர. அதனால் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிசல்ட் பார்க்குற போது இப்போ அதிமுகவில் 30 பேர் 32 பேரை வச்சுக்கிட்டு சண்முகம் வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் நான் ஆதரவு கொடுக்குறேன்றாரு. அது 32 பேர் கொடுத்தா 108 ப்ளஸ் ஏற்கனவே 120 பெரிய மெஜாரிட்டியில் அது வந்து. ஆனால் எடப்பாடி தரப்பு இல்லைங்கிறாங்க, அந்த அரசுக்கு எதிராக தான் வாக்களி இல்லை. அதில் லீகலாக நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேஜில் இவங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா மெஜாரிட்டி அந்த பக்கம் போகிற போது அவங்களுடைய ஜனநாயக உரிமை, ஜனநாயக கடமை அப்படின்னு இருக்குது. அதனால் அது வேறு மாதிரி வரும். ஆனால் 2 பிளவு ஆகிப்போச்சு. சும்மா 32 பேர் இருந்தால், 32 உறுப்பினர் இருந்தால் தான் அது பெரும்பான்மை. ஆனால் அவங்ககிட்ட 20, இவங்ககிட்ட 26 அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பிளவு பட்டுச்சுன்னா அந்த ஆதரவு கொடுக்கறது பாதி, ஆதரவு கொடுக்காம இருக்கு. இல்லை, 32 ஆதரவுனா பாக்கி இருக்கிறது இவங்ககிட்ட 15, 16 பேர் தான் இருக்காங்க. 32 இல்லையே, சிவிஷன் உங்ககிட்ட 26 தான் இருக்குது. சரி, 26 போச்சுன்னா பாக்கி 20 தானே இவங்ககிட்ட இருக்கு. அதனால பாதிக்கு மேலே சண்முகத்துக்கிட்ட தானே இருக்கு. அது இன்னும் நாளைக்குள்ள இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேற்று முந்தா நாள் அமமுக ஒரு அறிக்கை விட்டாங்க. இன்றைக்கி அவர் சட்டமன்றத்தில் எழுந்திரிச்சு நான் புகழ்ந்து பேசிட்டு நான் நாளைக்கு அவரை சப்போர்ட் பண்ணி தான் ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாரு இந்த அமமுக. இப்படியெல்லாம் வரும். நீக்கிட்டாங்க, அவரை நீக்கிட்டாங்க. ஒரே ஆள் நீக்கினேன். அவர் திரும்ப சொல்லலாம் நான் கட்சியை நீக்கிட்டேன்னு சொல்லலாம். ஒரு சினிமாவில் அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் நாம் இருவர் படத்தில் ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தன் வருவான், என்னடா ஆச்சு உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் சண்டை எப்போ வந்தது, என்னடா ஆச்சுப்பா, எங்கள் அப்பா வீட்டை விட்டு போடா நாயேன்னாரு, நான் வீட்டை காத்து கடறா நாயேன்னு வந்துட்டேன் அப்படிம்பா டைலாக். அதை மாதிரி இவங்க நீக்கினா அவர் நீக்கிட்டு போகிறார். அவர் என்ன இருக்கிறது ஒன்று, அந்த ஒன்று நீக்கி நீ என்ன பண்ண போகிற? அதனால் இது ஒரு தமாஷா இருக்குது. இதெல்லாம் அதிமுக பிளவு பற்றுச்சுன்னு நினைக்கிறீங்களா இந்த சூழல்? இனிமேல் அதை ஒன்றும் சேர்க்க முடியாது. இது மாதிரி மாத்திரம் இல்லை, இது வரைக்கும் கூட அவங்களுடைய நோக்கம் என்ன, அதாவது கொள்கை அடிப்படையில் ஒரு இயக்கம் வளர்ந்தால் அது என்ன பிரச்சனை இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி இருப்பாங்க. கொள்கையே கிடையாத ஒரு இயக்கம். எம்ஜிஆருக்கு பிறகு இதில் கொள்கை கிடையாது. அதிமுகலே ஆரம்பத்திலிருந்து இருந்தவங்க, உங்களுக்கு தெரியும். ஆமாம், அதிமுக ஆரம்ப கால கொள்கை என்ன? எம்ஜிஆர் என்ன சொன்னார்னா, லஞ்சத்திலும் ஊழலிலும் சேர்த்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படும்ன்ற அது ஒரு கொள்கை. அதில் அந்த பேனர் இங்கேயே இருக்குது, நான் வேணால் காட்டுறேன், இங்கே இருக்கேன், என்கிட்ட இருக்கு. அப்படி அதை தான் இவர் கூட சொன்னார். இப்போ அதாவது இவங்கெல்லாம் யோகியர்கள்னால் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ வசதி இருந்தது, இப்போ என்ன இருக்குதுன்னு சொல்லட்டும் அப்படின்னு விஜய் கூட சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் சொன்னார். அதனால் கணக்கு பார்த்தோன்னா, ஒன்றும் இல்லாதவங்க, ஒரு சின்ன சைக்கிள் கூட இல்லாதவனுக்கு இன்றைக்கி இம்பாலா காரம், அந்த காரம், இந்த காரம், அந்த எந்த கார் உலகத்தில் உயர்ந்ததுன்னு பார்த்து வாங்குகிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் யார் விட்டு பணம்? உழைச்சி சம்பாரிச்சதில்லை, இது கொள்ளையடித்து சம்பாரிச்சது தான். கொள்கை கூட்டமாக இருந்தால்தான் அவங்க அப்படியே இருப்பாங்க. சார் இதை விட அது பெட்டர், அதை விட இது பெட்டர்னு போயிடுவாங்க. அதிமுக வேற என்ன வாய்ப்பு இருக்கு? தாவேக்காவை ஆதரிப்பதா? அதிமுக வரலாறு முடிந்து விட்டது. இதில் இனிமேல் அதை போட்டு சமாதி போட்டு சிமெண்ட் போட்டு மூட வேண்டியது தானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கிட்ட 20% வாக்கு இருக்குல்ல சார். 20% நீங்கள் யாருக்கு எதுக்காக போட்டான்? எதிரி அவனுக்கு பிடிக்காதவன் பிடிச்சவன் இவங்க கொடுத்த பணம் அது இதுன்னு இருக்குது. ஆனால் கட்சியை வளர்க்க முடியாத, கட்சிக்கு ஒரு மரம் வளரணுன்னா வேர் இருக்கணும், மரம் இருக்கணும்,
அதுக்கு வந்து உரம் போடணும், அதை வளர்த்துக்கிட்டு இருக்கணும். வேரெல்லாம் கெட்டு போச்சு. இப்போ மரமே மேலே மாத்திரம் தான் உங்களுக்கு மரம் மாதிரி தெரியுதே தவிர கீழே வந்து அஸ்திவாரமே இல்லை. முதல்ல வந்து தொண்டர்கள் வந்து உயிரை கொடுத்து கட்சியை காப்பாற்றுவான். இப்போ தொண்டர்கள் தான் கிட்டத்தட்ட 20% இரட்டைலை நம்புகிறவர்கள் தான் இருக்காங்க. ஒரு நான் சொல்கிறேன், ஒரு இந்த இயக்கம் இல்லை, திமுகவே ஒரு தடவை 2019 தேர்தல் நடந்தபோது நான் இங்கே கிராமத்தில் இருந்தேன். அங்கே ஒன்றுமே ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 15 நாளைக்கு எதுவுமே காணோன்ன போது நான் வந்து என்னடான்னு சொல்லிட்டு அது சொல்கிறேன். சிதம்பரம் தொகுதி தான், திருமாவளவன் நின்ன தொகுதியில் தான் அந்த நிலைமை இருந்தது. நான் அந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருந்தார் திமுகவில், தோழமை கட்சி, அவங்க தான் இவருக்கு சீட்டு கொடுத்ததை. அவரை கேட்ட மாவட்ட செயலாளரை, என்னையா 15 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்குது எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு ஒரு மாவட்ட செயலாளர் நான் கேட்குற போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேலேருந்து ஒன்று கவனிப்பில்லை, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டார். அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் எதுக்கு இருக்காருன்னா, மேலேருந்து வர பணத்தை வாங்கி பகிர்ந்து கொடுக்குறது, போகிறது வர்றது, ஒரு கண்காணி வேலை பார்க்கறதுக்கு இருக்காங்களே தவிர கட்சி நடத்துகிற வேலை கிடையாது. இப்போ நாங்கள்லாம் கட்சியில் இருந்தபோது பார்த்திங்கன்னா கடைசி தொண்டன் வருவான், நாங்கள் டீ கூட வாங்கி தரதில்ல, அதுக்கு வசதியும் கிடையாது. அப்போ வந்து 62 எலெக்ஷனில் நடந்ததே சொல்கிறேன், கிடையாது. வருவான், ஐயா ஒரு நாள் லீவு கொடுங்கம்மா, நான் ஏதோ சம்பளமாக கொடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கான். வந்து என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, காசே இல்லை, டீ குடிக்கூட காசு இல்லை, காங்கிரஸ்காரங்க சைக்கிள் ஊர்வலம் விட்றாங்க, அதுக்கு நான் போனேன்னா 5 ரூபா தருவாங்க, அதை வச்சா நான் 10 நாள் வண்டி ஓட்டுருவேன் அப்படிம்பான். அப்படி தான் கட்சி தொண்டர்கள் கட்சிக்காக உழைத்து அன்றாடம் உழைத்து கட்சியை வளர்த்தார்கள். அப்படி தொண்டரெல்லாம் இப்போ இல்லை, இவங்க அந்த தொண்டர்கள்லாம் நாசப்படுத்திட்டாங்க. அதிமுக எது நல்லதுன்னு நீங்கள் முடிஞ்சுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதனுடைய வாக்கு வங்கிங்கிறது திரு எம்ஜிஆர் உருவாக்கின வாக்கு வங்கி தானே? ஆமாம், எம்ஜிஆரே தோற்று போனார் ஒரு கட்ட 80 போகிற பார்லிமெண்ட்டில் நின்று 2 சீட்டு தானே வந்து, அதுக்கு என்ன சொல்கிறீங்க? எம்ஜிஆர் உருவாக்குனதாலும் கூட மக்களுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது, அவங்க என்ன யோசனை பண்ணதான் செய்கிறாங்களே தவிர ஏதோ 5% 10% மக்கள் வந்து அதை புரியாமல் இருக்கலாமே தவிர பாக்கியெல்லாம் யோசனை பண்ணி தான் போடுறாங்களே தவிர. அப்போ எம்ஜிஆர் காலத்திலே கூட எம்ஜிஆர் அவ்வளோ ஓகோன்னு இருந்த போது கூட 140 சீட்டு தானே ஜெயிச்சது ஆரம்பத்தில், பாக்கி 190 சீட்டு என்னாச்சு, அவங்க போடலையே. அதனால் 2 தான் இருக்குதே தவிர ஓகோன்னு கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குது, அதுதான் இருக்கும். எது நல்லது நினைக்கிறீங்க? எதிர்கட்சியாக இருக்கிறதா? விஜய் வந்து 35% அதுக்கு ஈக்குவலாக யாரும் வாங்கலை. இப்போ திமுகவே 24% நம்ம தான் வாங்கியிருக்கு, இது அதிமுக 20% வாங்கியிருக்கு. அதனால் முதல் தேர்தலில் விஜய் சொன்னது என்னென்னா 5% வாங்குவார், 10% வாங்குவார், கூட்டம் இருக்குது, ஓட்டு கிடைக்காது, சீட்டு வராது அப்படின்னா கடைசி நாள் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு கூட அந்த கதை தான் சொன்னாங்க. இன்னும் நான் பெரிய அறிஞர்கள்னு சொல்கிறவங்கள இந்த சென்னையில் இருக்கிறவங்கள கூட கேட்டேன், விஜய் ஜெயிக்க சந்தேகங்க, 2 சீட்டு 3 சீட்டு வந்தால் கஷ்டம் அப்படின்னு தான். ஆனால் 14 சீட்டு வந்துச்சு சென்னையிலேயே, 16ல் 2 தானே தப்பிச்சது. நம்ம மக்களை வந்து மக்கள் நம்மளை விட பெரிய அறிவாளிகள், நல்ல அறிவாளிகள். எப்படின்னா அவங்க நம்மளை அரசாங்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அனுபவிக்கிறதுனால அந்த கஷ்ட நஷ்டங்கள், ஊழல், லஞ்சம், வந்து இவங்க நடிக்கிற கொள்ளை, அடாவடி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் அவனை எரிச்சலாக போடுறான். முக்கியமாக இப்போ என்ன சர்ச்சை அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னார், திமுக அதிமுக கூட்டமையலாம், அதிமுக ஆட்சி அமைவதற்கு திமுக ஆதரவு தரும் அப்படின்னு சொன்னதா சி.வி. சண்முகம் சொன்னார். ஆனால் அப்படிலாம் இல்லை அப்படின்னு எடப்பாடி தரப்பு சொல்லி கேட்குறது. திமுகவினுடைய நடைமுறைகள் போக்குவரத்து பிடிக்கலைன்னு சொல்லி தான் அதிமுக உருவாச்சு. கம்ப்ளீட்டாக அதிமுகவினுடைய ஆரம்பமே தொடக்கமே திமுகவை அழிப்பது தான். அப்படி எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்டு அது திரும்பவும் ஜெயலலிதாவிலும் வளர்க்கப்பட்டு இந்த வரைக்கும் வந்தவங்க, இவங்களுக்கு இன்றைக்கி பதவி கிடைக்கலன்னாலும் அவனோட போய் சேர்றான்னா இவனை விட மோசமானவன் ஏன் இருக்க முடியும்? அவங்களுக்கு என்ன கொள்கை? ஜனநாயகத்தில் இது நடக்கலாம் தானே? எது 2 எதிர்கட்சி எது வேணால் நடக்கலாம், யார் கூட வேணாலும் சேரலாம். ஏன் நீ விஜய் கூட போய் சேர்ந்துட்டு போய? ஆனால் திரு விஜய் வரக்கூடாது என்பதற்காக திமுக அதிமுக ஒன்றிணைந்து திரு எடப்பாடி பழனிசாமியை அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் மாறி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, நீங்கள் தான் வருவீங்கன்னு மக்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, நீங்களும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. புதுசாக ஒருத்தர் வந்தது, இதே 3வது ஆள் வந்துட்டானே, அவனை ஒழிக்கணுன்றதுக்காக நீங்கள் கூட்டு சேர்றீங்களா? இந்த 2021 முதல்ல பேசின ஸ்டாலின் வந்து செந்தில் பாலாஜி திமுக ஆட்சி வந்ததும் செந்தில் பாலாஜியை பிடிச்சி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாரு. என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு ஷேர், நீ எவ்வளோ சம்பாரிச்சா அதில் 50% கூட வேலை முடிஞ்சது. இதுதானே 3 முனை இருக்குது. திரு விஜய் ஆட்சிக்கு வந்து விட்டார், ஆனால் திமுக அதிமுக 2 பேருமே மிகப்பெரிய கட்சிகள். அவங்க ஒரு வர வேண்டாம் நினைக்கிறது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி விஜய் பணம் கொடுத்தாரா? இல்லையே. இல்லை.
திமுக என்ன பண்ணுச்சு, அதிமுக என்ன பண்ணுச்சு? திமுக பணம் அள்ளி அள்ளி கொடுத்ததோட கவர்மெண்ட் ஃபண்ட்ஸை வேற தூக்கி தூக்கி கடைசி நாள் வரைக்கும் அதுக்கு தரேன் இதுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து தாங்க தோத்துடுவோன்ற எண்ணம் வந்ததுனால தான் கடைசி நாள் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இவ்வளவும் கொடுக்கலன்னா 2 பேருமே ஒரு ஓட்டு கூட வாங்கியிருக்க மாட்டாங்க. அது ஞாபகத்தை பணம் கொடுத்து வாங்கிய ஓட்டு தான் இது. அவ்வளவுமே பணம் கொடுத்ததால, பாத்திரம் கொடுத்ததுனால சில தொகுதியில் பவுனே கொடுத்துருக்குறோம், இது சலங்கை கொடுத்துருக்குறான். இதெல்லாம் பாத்திரங்கள் வீடு வீடாக கொண்டு பெரிய பெரிய பாத்திரங்களாக இறக்கியிருக்கிறாங்க. ஆனால் விஜய் ஏதாச்சும் 1 பைசா கொடுத்தாரா? கிடையாது. அவங்க மக்களே பார்த்து மக்களாக ஓட்டு போட்டு இவங்க பண்ணுற அநியாயத்தை பார்த்து அதுக்கு இவங்களுக்கு கொடுக்குற தண்டனையாக விஜய மக்கள் சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக திரு விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்கு முன்பாக திரு திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு கூட திமுக அப்போ எவ்வளோ அரசியல் எவ்வளோ அயோக்கியத்தனத்துக்கு போயிருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லாத 2 சீட்டு இருக்கிறவனுக்கு இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு பேரம் பேசுனா அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்காங்க அவங்க. அதுதானே முக்கியம். இல்லை, அவருக்கு அந்த தகுதி இருக்குதானே? எந்த தகுதி வந்து என்ன தனிப்பட்ட தகுதியை கேட்கக்கூடாது. மக்கள் ஆதரவு என்ன இருக்குன்றது தான் முக்கியமே தவிர ஜனநாயகத்தில் மக்கள் ஆதரவு அவர் என்ன 40% ஓட்டு வாங்கிட்டாரா தகுதி இருக்குன்னு சொல்கிறதுக்கு? நீ இன்னொரு கட்சியோடு இணைஞ்சு தோழமை கட்சி அவங்களுக்கு பல்லாக்கு தூக்கி அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் கட்சியை நடத்துகிறீங்க. எல்லா கட்சியும் இந்த கட்சிகள் பூராவுமே அவங்ககிட்ட பணம் வாங்கி அதை வச்சு செலவு பண்ணி வந்தவங்க தானே இவங்க எல்லாமே. ஏன் ஆளுங்கட்சிக்கு ஏன் நீ போய் பல்லாக்கு தூக்குற? நியாயப்படி ஜனநாயகம்னா ஆளுங்கட்சி தானாக 5 வருஷம் ஆட்சி பண்ணி மக்களுடைய மரியாதையை பெற்று தானாக வரணும். அதை ஆளுங்கட்சி தவறை எடுத்து சொல்லி எதிர்கட்சிகள் வேணால் கூட்டணி சேர்ந்தால் இது ஆளுங்கட்சியை ஒழிக்கலாமே தவிர ஆளுங்கட்சிக்கே 18 கட்சி 20 கட்சி ஏன் போய் சேர்ந்தாங்க? யார் சேர்ந்து என்ன அதுவா ஜனநாயகம்? உண்மையான ஜனநாயகம் நியாயப்படி உட்கார்ந்து பேசுனா அது ஜனநாயகம் இல்லை. ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அதனுடைய பிரதிநிதி, அவர் குரல் அவர் குரலுக்கு தான் உனக்கு எம்பி கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ கொடுக்குறாங்க. நீ வா, மக்களை சந்திச்சு வா. அதை விட்டு நீ எப்படி திடீர்னு 2 கட்சியும் ஏற்படுற பலகீனங்களை அவங்களுடைய தவறுகளை பயன்படுத்தி நீ ஆட்சிக்கு வரணும்னு நினச்சா அதுவே தப்பு. எனக்கு திருமாவளவன் ரொம்ப வேண்டியவர். அவர் மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதையெல்லாம் உண்டு. இப்போ ஆனால் இதெல்லாம் பார்க்குற போது எவ்வளோ கேவலமான நிகழ்ச்சிகள் இதெல்லாம். நீ விஜய் கூப்பிட்டாப்புலையே அன்னைக்கு மேடையிலே சொன்னாப்புலையே என்ன சொன்னாப்புல, நமக்கு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி, என்னுடைய அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். வர்றவங்கள நம்ம கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் ஆட்சியில் அதிகாரம் எல்லாம் கொடு. நீ அப்போயே போய் சேர வேண்டியது தானே. நீ எதுக்கு இது ஊழல் கட்சின்னு தெரியும், லஞ்சம் வாங்குறான்னு தெரியும், மக்கள்கிட்டேருந்து கொள்ளை அடிக்கிறான்னு தெரியும், அவங்க கூட ஏன் போய் சேர்ற? நீ நியாயமான இருந்தால் இவங்களோட சேர்ந்தே இருக்கக்கூடாது. அரசியல் எல்லாமே அதுவே இப்போ அரசியல் எல்லாம் நடக்குன்னா அயோக்கியத்தனம் நடக்குன்றதை நம்ம ஒத்துக்கிட்டு போயிடுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் கூப்பிட்டாரா இல்லையா? உன்னால் இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கீங்க, உங்களால் பல்ஸ் பார்க்க முடிஞ்சதா யாருக்காச்சும்? நான் சொன்னேன் முதல் நாள்லேன்னு சொல்கிறேன். இந்த தடவை விஜயை நீங்கள் வெளியில் விட்டாலும் விடாட்டியும் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணாட்டியும் மக்கள் அவர் பக்கம் தான் ஓட்டு போட போகிறாங்க. அவர் தான் முதலமைச்சர்னு வேறக்குறைய 30-40 பேட்டியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு பேட்டியில் கூட நான் அதுலேருந்து தளர்ந்ததே கிடையாது. என்னன்னா பல்ஸ் மக்கள் எப்படி இருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரி நடந்துக்கிட்டீங்க, இப்போ இருக்கிற நிலைமை. அவங்க யாரையோ ஒருத்தர் எதிர்பார்த்தாங்க. திமுக விட்டா திமுகன்னு இருக்குதே, என்னடா பண்ணுறது, யாராச்சும் வரமாட்டாங்களான்னு வந்தபோது ஒரு தெய்வம் மாதிரி வந்ததாக தான் அவங்க நினைக்கிறாங்க மக்கள். சரி அவரை பிரச்சாரம் சென்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு உடனே அவர் வந்தாலும் வராட்டியும் நம்ம ஓட்டு போடுவோன்னு போட்டது தானே இவ்வளோ ஓட்டம். அதனால் மக்கள் தெளிவாகிட்டாங்க. முதல்ல உங்கள் ஓகுதை இந்த கட்சிகளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மக்கள் அதை வெறுப்பாக தான் பார்க்குறாங்க. அதுலேருந்து ஏமாந்தவங்க உங்கள் பணத்துக்கு இரையாகி கொஞ்சம் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கியிருக்கிற ஓட்டுக்கள் பூராவுமே பணத்துக்காக வாங்கின ஓட்டு. அப்படி சொல்லிட முடியாது. இந்த மாதிரி எல்லா கட்சிகளும் பணம் கொடுப்பது நடந்து இருக்கிறது என்றாலும் கூட எல்லா கட்சிகளும் சொல்கிற போது விஜயை ஒதுக்கிட்டு சொல்லுங்கள், விஜயை சொல்லாதீங்க. விஜய் பார்ட்டியில் அது கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் எல்லா தளத்துலேயும் 6000 நான் அடிப்படையான கட்சியிலேருந்து சாதாரணமாக திமுக இருந்த காலத்துலேருந்து ஒரு 10-15 கிளை இருந்த காலத்துலேருந்து திமுகவோடு வளர்ந்தோம் ஆரம்ப காலத்துலேருந்து. இப்போ திமுககாரங்களே நான் கேட்டேன், ஒரு ஊரில் ஒரு பல ஊர்களில் அந்த செயலாளரே கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்குண்ணா, என்னென்ன பண்ணுறது, நான் எங்கள் வீட்டிலே எங்கள் பேரன் பேத்தி என் மனைவி எல்லாம் வேணாம், நீங்கள் வேணால் போட்டுக்கோ, நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு மாற்றி நேற்று வரைக்கும் இருந்த தேர்தலில் நான் சொன்னவங்களுக்கு அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க, இப்போ போட மாட்டேன்ட்டாங்க. நான் மாத்திரம் என் ஓட்டை போட்டு வந்து கடமைன்னு போட்டேன் அப்படின்ற நிலைமை நாடு பூராவும் இருக்குது. இதுதான் நிலைமை. உங்கள் கட்சிக்காரங்களே உன்னை நீ அயோக்கியன்னு நினைக்கிறான், அதுக்கு பிறகு நீ எப்படி போகிறது? இல்லை, முழுக்க அந்த அளவுக்கு ஒரு அலை இருந்து தான் அவர் பெரும்பான்மை பெற்றிருப்பாரு. யார்? திரு விஜய் பெரும்பான்மை பெறத்துக்கு பெற்றிருப்பார்.
கட்சி அமைப்புகள் அது இதெல்லாம் எப்பயுமே வந்து எந்த பெரும்பான்மை வேணாலும் ஒரு அமைப்பு போக்குவரத்து அதை இருக்கும். அதை கட்டுறதுக்கே விடலை, கட்டுறதுக்கு டைம் இல்லை, பிரச்சாரத்துக்கே நீங்கள் விடலை. அவருக்கு ஒரு பெரிய அளவுக்கான இருந்திருந்தா அவர் 120க்கு மேலே தாண்டி இருந்தாலும் அவருக்கு இந்த சிக்கல் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து பெரிய 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 கட்சிகள் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குற போது, அள்ளி அள்ளி கொடுத்து அவங்கள அடக்கிற போது அவங்க என்ன வந்தாங்க, இருக்கிறது வந்து 234 சீட்டில் அவர் 108 வந்தாருன்னு சொல்கிறான். பாக்கி நீ எங்கே வந்த, அதில் பாதி கூட வரலையே, பெரிய கட்சி அதில் பாதி கூட வரல. அவர் வரமாட்டார் 2 சீட்டு 3 சீட்டுன்னா, அவர் 108 வந்தார். நீ எவ்வளோ வந்திருக்க? பரம்பரை 75 ஆண்டு கால கட்சி என்ன ஆச்சு? இன்னைக்கு தெருவில் நிற்கிறிய? இல்லை, அப்படி ஒரு கட்சியை நிராகரிக்க முடியாது. இல்லை, இந்த தேர்தலில் மறுபடியும் அவங்க மறுபடியும் வர்றதுக்குன்னா அஸ்திவாரம் பூரா போயிடுச்சு சார். நான் சொல்கிறேன், நான் வந்து அரசியலில் ஊர்னவன்றதுனால சொல்கிறேன், உங்களுடைய அஸ்திவாரம் பூரா போயிடுச்சு. எப்படி கீழே எல்லாம் இந்த கட்சி தொண்டன் வந்து கட்சிக்கு விசுவாசமாக இருக்கணும், அது கிடையாது. இன்னைக்கு கட்சி ஒரு கட்சிக்கு முதல்ல மூலதனம் என்பதே தொண்டர்கள் தான். அதிமுக என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக சார் எப்பயோ எம்ஜிஆர் செத்ததுமே அது போயிடுச்சு. அதிமுக தலைமை கழகம், அந்த ஆலந்தூரில் இருக்கிற மார்க்கெட்டு, அந்த சத்யா ஸ்டுடியோ, இதெல்லாம் வந்து இவங்க யாராச்சும் கட்சி, அதாவது ஒரு ஜனநாயக பண்போடு அவர் சொல்கிறார், கட்சி நடத்தினா நடத்தட்டும், நடத்தலைன்னா இதெல்லாம் அந்த குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துடணும் அப்படின்றார். இப்போ அதுக்கு பிறகு இவங்க யாரோ அவர் டோட்டலாக ஒதுக்குனாரோ அதிமுக அன்னைக்கே எம்ஜிஆரோட பதைக்கப்பட்டு விட்டது. அவ்வளோதான். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்தில் குறிப்பிக்க திரு சௌந்தரராஜன் மிக்க வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.